அனைவரையும் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கும் இயேசுவின் அன்பு நெஞ்சங்களே, உங்களை இந்த புதிய வாரத்திலே சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ்கின்றேன். ஆண்டின் பொதுக்காலம் 31ஆம் ஞாயிறு இயேசுவுக்கும் சக்கேயுவுக்கும் உள்ள உறவை சந்திப்பை பற்றி அதிகமாக தியானிக்க அழைப்பு விடுக்கின்றது. சக்கேயு என்பவன் யார்? அந்த சக்கேயு என்பதனுடைய பொருள் என்ன? சக்கேயு என்பதற்கு தூயவன் அல்லது நேர்மையாளன் என்று பொருள். ஆனால் இவருடைய பெயருக்கும் அவருடைய வாழ்விற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதை நாம் காண முடிகிறது. இப்படிப்பட்ட வித்தியாசத்தை நம்முடைய சமுதாயத்தில் கூட பார்க்கலாம். பிச்சை முத்து என்று பெயர் வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் கோடீஸ்வரனாக இருப்பார்கள். பெருமாள் என்று பெயர் வைத்திருப்பார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏழ்மையாக பிச்சை எடுப்பவர்களாக இருப்பார்கள். ஆரோக்கியம் என்று பெயர் வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே மருத்துவமனையிலே படுத்த படுக்கையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணாயிரம் என்று பெயர் இருக்கும், ஆனால் அவர்களால் 2 கண்களால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது முழுமையை கொடுக்கிறதா? இல்லை. கடவுள் விவிலியத்திலே பலரை அழைத்து அவர்களுடைய பெயரை மாற்றுகிறார், புதிய பெயரை வைக்கிறார். அந்த பெயருக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பன்மடங்காக கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியானது லூகாஸ் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 to 10 முடிய பகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியிலே வருகிற கதாபாத்திரமானது சக்கேயு. இந்த கதாபாத்திரம் ஒரு மிக சிறந்த ஒரு கதாபாத்திரமாக அமைந்திருக்கிறது. இதில் வருகிற சக்கேயுடைய வாழ்க்கை பாருங்கள். இவர் யார்? இவர் ஒரு வரி தண்டுபவர். வரியை மக்களிடத்திலிருந்து பெற்று அதை அரசுக்கு அல்லது அரசர்களுக்கு கொடுக்கும் ஒரு பணியாளர். இவர் என்ன செய்வார்? தான் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடத்திலே வரி அதிகமாக வசூலித்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அவருடைய வரி பணத்தை அரசரிடத்தில் கொடுப்பார். இப்படி பணத்தை பெற்று இவர் வசதியாக மிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவர் தான் இந்த சக்கேயு என்ற வரி தண்டுபவர். ஆனால் மக்கள் இவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் மீது கோபம் கொள்ளுவார்கள், பொறாமை கொள்ளுவார்கள். இப்படிப்பட்டவன் எப்படி சமுதாயத்தில் வாழ்கிறான்? இவனை கடவுள் தண்டிக்க மாட்டாரா? அவன் இறந்து விட மாட்டானா என்றெல்லாம் மனதுக்குள் அவருடைய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இப்படி அனைத்து மக்களையும் துன்புறுத்தி அவர்களுடைய மகிழ்ச்சியை சீர்குலைத்தவன் தான் இந்த சக்கேயு. இந்த சக்கேயு உயரத்திலே சிறியவனாக இருந்தாலும் அவனுடைய பாவ வாழ்க்கையிலே மற்றவர்களை ஏமாற்றுவதிலே மிகவும் உயர்ந்தவனாக சமுதாயத்திலே காட்சியை அளிக்கிறான். இந்த ஊமையை பற்றி பல விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். உதாரணமாக இந்த நற்செய்தியினுடைய முக்கிய கருத்து, சில விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது, அவன் மனம் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டான், எனவே அவன் இயேசுவினிடம் சென்றான். அவன் பாவ வாழ்க்கையிலிருந்து திருந்தி வாழ ஆசைப்பட்டான், எனவேதான் அவன் இயேசுவை தேடி செல்லுகிறான். அவன் உயரத்திலே சிறியவனாக இருந்தான், அதனால் அவன் மரத்திலே ஏறி இயேசுவை காண ஆசைப்பட்டான் என்று பல கருத்துக்களை பல விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். சில ஆராய்ச்சியாளர்கள் கூட வித்தியாசமாக கூறுகிறார்கள். என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த சக்கேயு மனம் மாற வேண்டும் என்று ஆசைப்படவில்லை, அவனுக்குள் ஒரு கியூரியாசிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அது என்னதான் அவரிடத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். அந்த கியூரியாசிட்டி, அந்த ஆர்வம் தான் அவனை இயேசுவிடம் அழைத்து செல்கிறது. அந்த சக்கேயு மரத்திலே ஏறி இயேசுவை காண சென்றான் என்று விவிலியத்திலே படிக்கிறோம். எதற்காக அவன் மரத்திலே ஏற வேண்டும்? இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக உயரத்திலே குள்ளமாக இருந்தான் என்று மரத்திலே ஏறவில்லை. மாறாக சமுதாயத்திலே அவன் ஒரு பாவியாக கருதப்பட்டான். மக்களை ஏமாற்றி அவரிடத்திலே பணத்தை வசூலித்தான். எனவே மக்கள் இவனை பார்த்தால் மக்கள் இவனை பிடித்து கொண்டு அடிப்பார்கள் என்ற ஒரு பயம் இருந்தது. அதோடு இயேசுவை இவன் கியூரியாசிட்டி, அவன் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் அவனுக்கு இருந்தது. எனவே அவர் நேராக பார்க்க முடியாது. எனவே மரத்திலே ஏறுகிறான். மரத்திலே ஏறி அவன் எல்லாரும் தெரியும்படி அமரவில்லை, மாறாக மரத்திலே அவன் பதுங்கி கொண்டிருந்தான். காரணம் என்ன? இயேசுவை அவன் நேராக பார்க்க கூடாது. ஆனால் அவனுக்குள் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம். என்ன ஆர்வம்? அந்த இயேசு யார்? அவர் என்ன பணி செய்கிறார்?
அவருடைய உருவம் என்ன, அவர் என்ன பேசுகிறார் என்றெல்லாம் இந்த சக்கேயு தெரிந்து கொள்வதற்காக மரத்திலே ஏறி அவன் ஒரு கிளையிலே பதுங்கி கொண்டு பார்க்கிறான். இந்த நிகழ்வு எதை குறிப்பிடுகிறது என்றால், அந்த இயேசுவை சோதிக்க வேண்டும், அவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பதுங்கி கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த வழியே வருகிறார். வந்த உடனே அந்த காட்டு அத்தி மரத்தில் நின்று அண்ணாந்து பார்க்கிறார். அங்கே சக்கேயு பதுங்கி கொண்டிருப்பதை பார்த்து, சக்கேயு கீழே இறங்கி வா என்று அவனை அழைக்கிறார். இதை கேட்டவுடன் சக்கேயுவுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம். எப்படி என்னை கண்டுபிடித்தார்? ஆனால் அவனுக்குள் ஒரு பயம், மக்கள் கீழே இறங்கி வந்தால் என்ன செய்வார்கள் என்ற ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் அந்த வார்த்தையானது அவனுக்குள் ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த மரத்திலிருந்து அவன் ஆர்வத்தோடு கீழே இறங்கி வருகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், சக்கேயு, நான் இன்று உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? என்ன இந்த இயேசு ஒரு பாவி இடத்திலே பேசுகிறாரே, அதுவும் பாவியினுடைய வீட்டிற்கு சென்று உணவு உண்ண போகிறாரே என்று சொல்லி மக்கள் அவர்களுக்குள் ஒரு சலசலப்பு. ஏன் இப்படிப்பட்ட பாவி இடத்துல இயேசு பேச வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்குள் பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. இயேசு எதையுமே பொருட்படுத்தாமல் அங்கே அந்த சக்கேவினுடைய வீட்டிற்கு சொல்லுகிறார். அங்கே சென்றதும் அந்த சக்கேயுவுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. இயேசுவே, நான் ஒரு பெரிய பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னுடைய சொத்துக்கள், நான் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சக்கேயு தன்னுடைய பொருட்களை, செல்வங்கள், பணத்தை எல்லாம் ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். எனவே இயேசு அந்த சக்கேவினுடைய வீட்டிற்கு சென்றது அவனுக்கு ஒரு விடுதலையை, ஒரு மறு வாழ்வை கொடுத்தது, பாவத்திலிருந்து மனமாற செய்தது. அது மாத்திரம் கிடையாது, அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த சக்கேயுவினுடைய மனமாற்றமானது அவர்களுக்கும் ஏற்பட்டது. அவர்களும் மனமாறி மீட்பை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவினுடைய அருளையும் இரக்கத்தையும் அபரிவிதமாக பெற்றார்கள் என்பதுதான் இந்த நற்செய்தியினுடைய முக்கிய கருத்தாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சக்கேவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. எப்படி இந்த சக்கேயு இயேசுவை காண வேண்டும், மனமாற வேண்டும், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்னதான் அந்த இயேசுவின் இடத்துல இருக்கிறது, அவருடைய பேச்சு என்ன, அவருடைய உருவம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக சென்ற சக்கேயு மனமாற்றம் பெறுகிறார். நாமும் நிறைய நேரங்களிலே ஆலயங்களுக்கு சொல்லுகிறோம், திருப்பலி பார்க்கிறோம், நற்கருணை உட்கொள்ளுகிறோம். ஆனால் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் நமக்கு இருந்ததா? இல்லை. அப்படிப்பட்ட சிறிய ஆர்வம் இருந்தால் போதும், நாம் இயேசுவினுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறுவோம் என்பதற்கு இந்த நற்செய்தி பகுதியானது ஒரு முக்கிய உதாரணமாக அமைகிறது. அதே போன்று இன்றைய நற்செய்திக்கும் முதல் வாசகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இன்றைய முதல் வாசகமானது சாலமோனின் ஞானம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம் மற்றும் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படி கூறப்படுகிறது. கடவுள் மனிதர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார். மனமாற்றம் என்பது மனிதர்களிடத்தில் முதலில் நடக்கவில்லை. மனமாற்றத்திற்கு பதிலாக முதலில் நடப்பது கடவுளுடைய இரக்கம். கடவுள் மக்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார், அதனால் தான் மனமாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்லி இன்றைய முதல் வாசகமானது தெளிவுபடுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் நம் மீது எப்பொழுதுமே இரக்கமுடையவராக, மன்னிப்பவராக, நம்மை அன்பு செய்பவராக இருக்கிறார். நாம் அதை உணர்ந்து மனித அன்போடு, பாசத்தோடு பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, பிறரோடு அனைத்து மக்களையும் நான் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பொழுது, கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய குற்றங்கள் அனைத்தையுமே மன்னிக்கிறார். அதுதான் ஆண்டின் பொது காலம் 31ஆம் ஞாயிறு ஒரு உண்மையான செய்தியை கொடுத்து நாம் மன்னிக்க தயாராக உள்ளவர்களாக, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களாக, இறைவனுடைய அன்பையும் அருளையும் சுவைப்பதற்கு தயாராக இருப்பவர்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை தேட ஆரம்பிப்போம். நாம் சில நேரங்களிலே இயேசுவை மறந்து விடுகிறோம். இயேசு இருக்கிறாரா என்ற நினைப்பு இல்லாமல் இருக்கிறோம். இந்த சக்கேயுவை போன்று அவர் எப்படிப்பட்டவர், என்ன பேசுகிறார், என்ன புதுமைகள் செய்கிறார் என்று ஆராய்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக ஒரு கியூரியாசிட்டி அவரை போல் இருந்தால் நாமும்
நமது இல்லத்தில் இயேசு வருவதற்கும் நம்மோடு தங்குவதற்கும் ஆசீர்வாதங்களையும் பாவ மன்னிப்பையும் பெறுவதற்கு இது துணையாக இருக்கும். எனவே நமது வாழ்க்கையிலே இந்த வாரம் இயேசுவை ஆர்வத்தோடு தேட, ஒரு கியூரியாசிட்டியோடு தேட முயற்சி செய்து பார்ப்போம். ஜெபிப்போமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த புதிய நாளுக்காக, புதிய வாரத்திற்காக நன்றி கூறுகிறோம். சென்ற வாரம் முழுவதும் எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்தீர். இதோ இந்த புதிய வாரத்தை உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இந்த வாரத்திலே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் விடுதலையை தாரும். நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரிடத்திலும் உறவாடுகிற பொழுது, பேசுகிற பொழுது நல்ல வார்த்தைகள் பேச எங்களுக்கு ஆற்றல் தாரும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உம்மை தேடி தெரிந்து கொள்வதில், ஆசீர்வாதங்களை பெறுவதில் ஆர்வமுள்ள பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யும். தூய ஆவியால் வழிநடத்தும், எங்களோடு தங்கும், எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதியும். ஆமென்.